CPA Pro Channel. இது சாக்பீஸ் அகாடமி, Design Your Future and Educational Channel. New Syllabus 2025 PGTRB Model Exam பொருளியல் பாடத்திலிருந்து Unit 1 Part 14. இந்த வீடியோவை நீங்கள் சந்தோஷமாக எழுதுங்க. இது சாக்பீஸ் அகாடமியின் பிஜிடிஆர்பி பொருளியல் பாடத்திலிருந்து யூனிட் 1 நுண்ணியல் பொருளாதாரம் என்ற பாடத்திலிருந்து இது 14வது வீடியோவாக வெளிவருகிறது. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். நீங்கள் ஒரு தாளில் உங்களது விடைகளை குறித்து கொண்டு நீங்கள் எடுக்கும் மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளலாம். இந்த மாடல் எக்ஸாமை நீங்கள் எழுதுவதற்கு மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். நீங்கள் விடைகளை எழுதி நமது மாத சந்தாதாரர் குரூப்பில் பதிவிடும் பொழுது அதற்கான PDF ஃபைலானது உங்களுக்கு விடைகளுடன் சேர்த்து வழங்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கால் செய்து மாத சந்தாதாரராக ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு தெளிவு பெறலாம். இதற்கு முன்னர் மொத்தம் 13 வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. இது அதனுடைய தொடர்ச்சியான 14வது வீடியோவாகும். அதையும் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை உங்கள் சாக்பீஸ் அகாடமி ஆரம்பிக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா இந்த வினாக்கள் அனைத்தும் எந்த பக்கத்திலிருந்து கேட்கப்படுகின்றன என்பது பற்றி உங்களது வாட்ஸ்அப் குழுவில் அந்த பக்கங்களை அனுப்பிவிட்டு 2 நாட்கள் கழித்து தான் இந்த வீடியோ வெளிவரும். அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதி உங்கள் மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி மற்றும் மாடல் எக்ஸாம் 2025 326வது கேள்வியை பார்க்குறோம். இதற்கு முன்னர் 13 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 325 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான முதல் வினாவை தான் இதை நம்ம பார்க்குறோம். 326வது கேள்வி, நிறைவு போட்டியின் இயல்புகளுள் கீழ்கண்டவற்றுள் எது சரி? நிறைவு போட்டியின் இயல்புகளுள் கீழ்கண்டவற்றுள் எது சரி? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒரே ஒரு விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர், விற்கும் பண்டங்கள் வெவ்வேறு தன்மை கொண்டவை, குறைந்த செலவில் உற்பத்தி செய்து மிக அதிக லாபம் பெறுவார், போக்குவரத்து செலவு அதிகம். 327வது கேள்வி, முற்றுரிமை போட்டி அங்காடியில் லாபத்தை அதிகரிக்க, முற்றுரிமை போட்டி அங்காடியில் லாபத்தை அதிகரிக்க இதனுடைய ஆப்ஷன்ஸ்: MR வளைகோடு MC வளைகோட்டின் மேல் இருக்கும் வரை உற்பத்தியை அதிகப்படுத்துவார், MR வளைகோடு MC வளைகோட்டின் கீழ் இருக்கும் வரை உற்பத்தியை அதிகப்படுத்துவார். அடுத்து MR வளைகோடு MC வளைகோட்டின் மீது இருக்கும் வரை உற்பத்தியை அதிகப்படுத்துவார். அடுத்து கடைசி ஆப்ஷன் MR வளைகோடு MC வளைகோட்டிற்கு இணையாக இருக்கும் வரை உற்பத்தியை அதிகப்படுத்துவார். இதில் உங்களது விடை என்ன என்பதை உடனே குறித்து கொள்ளுங்கள். அடுத்து 328வது கேள்வி, முற்றுரிமை போட்டி அங்காடியில் லாபத்தை அதிகரிக்க. இதே போன்ற கேள்விதான் இதற்கு முந்தைய கேள்வியும் கூட. ஆனால் அதில் உற்பத்தியை பற்றிய விடைகள் இருக்கும், இதில் விற்பனை பற்றிய விடைகள் இருக்கும். முற்றுரிமை போட்டி அங்காடியில் லாபத்தை அதிகரிக்க இதனுடைய ஆப்ஷன்ஸ்: MC லெஸர் தேன் MR ஆகும் வரை விற்பனை தொடரும். அதாவது MCயினுடைய மதிப்பு MR மதிப்பை விட குறைவாக ஆகும் வரை விற்பனை தொடரும். அடுத்து MC கிரேட்டர் தேன் MR ஆகும் வரை விற்பனை தொடரும். அதாவது MCயினுடைய மதிப்பு MRஐ விட அதிகமாக ஆகும் வரை விற்பனை தொடரும். அடுத்து MC லெஸர் தேன் அண்ட் ஈக்குவல் டு MR ஆகும் வரை விற்பனை தொடரும்.
அதாவது எம்சி என்பது அதனுடைய மதிப்பானது எம்ஆரின் மதிப்பை விட குறைவாகவும் அல்லது அதற்கு சரிசமமாகவும் ஆகும் வரை விற்பனை தொடரும். கடைசி ஆப்ஷன் எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஆகும் வரை விற்பனை தொடரும். அதாவது எம்சியினுடைய மதிப்பு எம்ஆரின் மதிப்புக்கு சமமாகும் வரை விற்பனை தொடரும். 329வது கேள்வி, முற்றுரிமை போட்டியில் நிறுவனங்கள் இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுதந்திரமற்ற விலை கொள்கையை பின்பற்றும், சுதந்திரமான விலை கொள்கையை பின்பற்றும், கட்டுப்பாடுள்ள விலை கொள்கையை பின்பற்றும், ஏதுமில்லை. அடுத்து 330வது கேள்வி, நுகர்வோர் உபரியில் ஒரு பகுதியை மட்டும் விற்பனையாளர் உறிஞ்சினால் அது டேஷ் எனப்படும். நுகர்வோர் உபரியில் ஒரு பகுதியை மட்டும் விற்பனையாளர் உறிஞ்சினால் அது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனிநபர் விலை பேதம், இரண்டாம் நிலை விலை பேதம், மூன்றாம் நிலை விலை பேதம், இடபேதம். அடுத்து 331வது கேள்வி, நிக்கல் மூலம் முற்றுரிமை பெற்றுள்ள நாடு டேஷ். நிக்கல் மூலம், அதாவது நிக்கல் எனும் உலோகம் இருக்கிறது, அதன் மூலமாக முற்றுரிமை பெற்றுள்ள நாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, கனடா. அடுத்து 332வது கேள்வி, ஒரு விற்பனையாளர் அங்காடியில் தன் பண்டத்தை வேறுபடுத்தி காட்டி விற்பதன் மூலம் பண்டத்தின் விலையை உயர்த்தி அதிக லாபம் பெறுவது டேஷ் போட்டியில். ஒரு விற்பனையாளர் அங்காடியில் தன் பண்டத்தை வேறுபடுத்தி காட்டி விற்பதன் மூலம் பண்டத்தின் விலையை உயர்த்தி அதிக லாபம் பெறுவது டேஷ் போட்டியில். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிறைகுறை போட்டி, முற்றுரிமை போட்டி, நிறைவு போட்டி, ஏதுமில்லை. அடுத்து 333வது கேள்வி, கட்டுக்கோப்பான கற்பனை அங்காடி டேஷ். கட்டுக்கோப்பான கற்பனை அங்காடி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முற்றுரிமை போட்டி, நிறைவு போட்டி, நிறைகுறை போட்டி, ஏதுமில்லை. அடுத்து 334வது கேள்வி, விலையை நிர்ணயிப்பவர் டேஷ். விலையை நிர்ணயிப்பவர் டேஷ். அதாவது ஒரு பொருளினுடைய விலையை நிர்ணயிப்பவர் கீழ்கண்டவர்களில் யார் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிறைகுறை போட்டியாளர், நிறைவு போட்டியாளர், முற்றுரிமையாளர், ஏதுமில்லை. 335வது கேள்வி, மின்சார வாரியம் மின் நுகர்வு வீட்டிற்கு பயன்படுத்துவது டேஷ். மின்சார வாரியம் மின் நுகர்வு வீட்டிற்கு பயன்படுத்துவது டேஷ். அதாவது மின்சார வாரியம் மின் நுகர்வு வீட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த பயன்படுத்துகிற அந்த மின் நுகர்வுக்கு மின்சார வாரியம் எந்த பேதத்தை பயன்படுத்துகிறதுன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனிநபர் பேதம், இடபேதம், பயன் அடிப்படையில் பேதம், இரண்டாம் நிலை பேதம். அடுத்து நாம் 336வது கேள்வி பார்க்குறோம். செய்தித்தாள் விற்பனை என்பது டேஷ் அங்காடி வகையாகும். செய்தித்தாள் விற்பனை என்பது டேஷ் அங்காடி வகையாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேசிய அங்காடி, உள்ளூர் அங்காடி, பன்னாட்டு அங்காடி, மாகாண அங்காடி. அடுத்து 337வது கேள்வி, காலத்தின் அடிப்படையில் அங்காடியை வகைப்படுத்தியவர் டேஷ். காலத்தின் அடிப்படையில் அங்காடியை வகைப்படுத்தியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜோன் ராபின்சன், ஆல்பிரட் மார்ஷல், சாம்பர்லின், எவருமில்லை. 338வது கேள்வி, நிதர்சனமான உலகில் உள்ள போட்டி டேஷ். நிதர்சனமான உலகில் உள்ள போட்டி டேஷ். அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த போட்டிகளில் எந்த போட்டி யதார்த்தமாக உள்ளது இந்த உலகத்தில் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்
நிறைகுறை போட்டி, நிறைவு போட்டி, முற்றுரிமை போட்டி, ஏதுமில்லை. அடுத்து 339வது கேள்வி. முற்றுரிமை பண்புகளுள் கீழ்கண்டவற்றுள் தவறானது டேஷ். முற்றுரிமை பண்புகளுள் கீழ்கண்டவற்றுள் தவறானது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த 4 ஆப்ஷன்ஸுகளில் எந்த பண்பு முற்றுரிமை பண்புகளில் வராது, அதாவது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எது என்பதுதான் கேள்வி. என்னுடைய முதல் ஆப்ஷன்ஸ், புது நிறுவனம் நுழைய தடை உள்ளது, ஒரே ஒரு உற்பத்தியாளர் இருப்பார், முற்றுரிமையாளர் குறைவான லாபம் அடைவார், முற்றுரிமை பண்டத்திற்கு நெருங்கிய பதிலீட்டு பண்டம் இல்லை. இதில் உங்களது விடை எது? 340வது கேள்விக்கு வந்துட்டோம். ஒரு தொழிலிலிருந்து மற்றொரு தொழிலுக்கு மாறுவதற்கு முழு சுதந்திரம் பெற்றுள்ள போட்டி டேஷ். ஒரு தொழிலிலிருந்து மற்றொரு தொழிலுக்கு மாறுவதற்கு முழு சுதந்திரம் பெற்றுள்ள போட்டி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ், நிறைகுறை போட்டி, நிறைவு போட்டி, முற்றுரிமை போட்டி, ஏதுமில்லை. 341வது கேள்வி. மொத்த லாபம் இஸ் ஈக்குவல் டு டேஷ். மொத்த லாபம் இஸ் ஈக்குவல் டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ், சராசரி செலவு மைனஸ் சராசரி வருவாய் இன்ட்டு மொத்த உற்பத்தி. அடுத்து சராசரி வருவாய் மைனஸ் மொத்த உற்பத்தி இன்ட்டு சராசரி வருவாய். அடுத்து மொத்த உற்பத்தி மைனஸ் சராசரி வருவாய் இன்ட்டு சராசரி செலவு. அடுத்து சராசரி வருவாய் மைனஸ் சராசரி செலவு இன்ட்டு மொத்த உற்பத்தி. இதில் எது மொத்த லாபம் காண்பதற்கான சமன்பாடு? 342வது கேள்வி. டேஷ் போட்டியில் மூலப்பொருள் அளிப்பு மற்றும் விலை நிர்ணயம் போன்றவற்றில் அரசின் தலையீடு இருக்காது. டேஷ் போட்டியில் மூலப்பொருள் அளிப்பு மற்றும் விலை நிர்ணயம் போன்றவற்றில் அரசின் தலையீடு இருக்காது. இதனுடைய ஆப்ஷன்ஸ், நிறைவு போட்டி, நிறைகுறை போட்டி, முற்றுரிமை, ஏதுமில்லை. அடுத்து 343வது கேள்வி. நீண்ட காலத்தில் நிறைவு போட்டியில் நிறுவனம் விலை டேஷ். நீண்ட காலத்தில் நிறைவு போட்டியில் நிறுவனம் விலை டேஷ், அதாவது விலை ஏற்பவரா, உருவாக்குபவரா, நிர்ணயிப்பவரா, ஏதுமில்லையா? இதனுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, விலை ஏற்பவர், விலை உருவாக்குபவர், விலை நிர்ணயிப்பவர், ஏதுமில்லை என்பது தான். உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். நமது வீடியோவை ஒரு முறை பார்த்தாலே இதனுடைய விடைகள் அனைத்தும், வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு மனதில் பதிந்துவிடும். எனவே தான் இந்த முறையில் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம 344வது கேள்வி பார்க்குறோம். டேஷ் சந்தை அமைப்பில் விற்பனையாளர் விலையை நிர்ணயிக்கிறார். டேஷ் சந்தை அமைப்பில் விற்பனையாளர் விலையை நிர்ணயிக்கிறார். என்னுடைய ஆப்ஷன்ஸ், நிறைவு போட்டி, நிறைகுறை போட்டி, முற்றுரிமை, ஏதுமில்லை. அடுத்து 345வது கேள்வி. முற்றுரிமையில் நிறுவனம் ஒரு டேஷ் ஆகும். முற்றுரிமையில் நிறுவனம் ஒரு டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ், உற்பத்தியாளர், முதலீட்டாளர், தொழிற்சாலை, உழைப்பாளர். 346வது கேள்விக்கு வந்திருக்கோம். வாங்குபவர் அதிகபட்சமாக எவ்வளவு விலையை தர முன் வருவரோ அந்த விலையை அவரிடம் வசூலித்து விடுவது டேஷ் ஆகும். வாங்குபவர் அதிகபட்சமாக எவ்வளவு விலையை தர முன் வருவரோ அந்த விலையை அவரிடம் வசூலித்து விடுவது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ், பயன் அடிப்படையில் பேதம், முதல் நிலை விலை பேதம், இரண்டாம் நிலை விலை பேதம், மூன்றாம் நிலை விலை பேதம். 347வது கேள்வி. குவித்தல் என்பது டேஷ் ஆகும். குவித்தல் என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ், அதிக பொருட்களை ஒரே இடத்தில் சேமித்து வைத்தல், அடுத்து
வெவ்வேறு பொருட்களை ஒரே இடத்தில் சேகரித்து வைத்தல். அடுத்த ஆப்ஷன் முற்றுரிமையாளர் உள்ளூர் சந்தையில் குறைந்த விலையும் வெளியூர் சந்தையில் அதிக விலையும் நிர்ணயிப்பது. அடுத்து கடைசி ஆப்ஷன் முற்றுரிமையாளர் உள்ளூர் சந்தையில் அதிக விலையும் வெளியூர் சந்தையில் குறைந்த விலையும் நிர்ணயிப்பது. அடுத்து 348வது கேள்வி. முற்றுரிமை போட்டியில் தேவை கோடானது டேஷ். முற்றுரிமை போட்டியில் தேவை கோடானது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கீழ் நோக்கி சரிந்து செல்லும், மேல் நோக்கி உயர்ந்து செல்லும், யூ வடிவில் இருக்கும், இணையாக இருக்கும். இப்போ நம்ம 349வது கேள்வி பார்க்குறோம். நிறைவு போட்டியில் ஒரு நிறுவனத்தின் விலை கோடு டேஷாக இருக்கும். நிறைவு போட்டியில் ஒரு நிறுவனத்தின் விலை கோடு டேஷாக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மேல் நோக்கி உயர்ந்து செல்லும், கீழ் நோக்கி சரிந்து செல்லும், படுகிடை கோடாக இருக்கும், ஏதுமில்லை. அடுத்து 350வது கேள்வி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. ஜோன் ராபின்சன் டேஷ் நாட்டைச் சேர்ந்தவர். ஜோன் ராபின்சன் டேஷ் நாட்டைச் சேர்ந்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா. இதுவரைக்கும் நீங்கள் அனைத்து வினாக்களையும் கேட்டு விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உடனே நமது வாட்ஸ்அப் குழுவில் அதை பகிர்ந்து உங்கள் மதிப்பெண்ணை சரிபார்த்து கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ முதலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதனுடைய டீட்டெயில் மற்றும் இதனுடைய PDF ஃபைலானது வேண்டுமெனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.